ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இனி வரக்கூடிய காலங்களில் கும்பராசிக்கு எப்படி இருக்குது, கால நிலவரம் எப்படியாக நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு கும்பராசிக்காரர்களுக்கான கால நிலவரத்தை இப்போ பார்க்கலாம். கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் கிரகத்தால் தான் கஷ்டப்பட்டேன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக கிரகங்கள் எப்பொழுதும் ஒரு கிரகம் சரியில்லைனாலும் ஒரு கிரகம் மற்றவர்களை தூக்கி விட்டுடும். ஒரு கிரகம் ஒருத்தவங்களுக்கு சரியில்லை அப்படின்னா இன்னொரு கிரகம் அதை சரி பண்ணிடும். அப்படித்தான் எல்லாருடைய கிரக நிலவரமும் அப்படி தான் இருக்கும். ஒரு கிரகத்தால் பெரிய பிரச்சனை ஏற்படுதுன்னா இன்னொரு கிரகத்தால் அதை சரி பண்ணுறதுக்கும் இறைவன் நமக்கு துணையாக வந்துடுவார். ஆனால் இதில் இருந்து தப்பிக்கிறன்ற பேரில் நாம் என்ன பண்ணுறோம், நாம் வளவிரிச்சுக்கிறோம், இல்லை சூழ்ச்சி வலையில் மாட்டிக்கிறோம். மற்றவங்களோட ஆலோசனை, தேவையில்லாதவர்களோட ஆலோசனையை நம்ம பெற்றுடுறோம். ஏதோ ஒரு கிரகம் சரியில்லாத பொழுது இருக்குது அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம், உஷாராகிறதா நினச்சிக்கிட்டு நிறைய தேவையில்லாத விஷயங்களை செய்து மாட்டிக்கிறோம். அதுலேயும் பொருளாதாரத்தில் தான் நிறைய இடத்துல நம்ம மாட்டிக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ 7.5 வருதுங்க, உங்களுக்கு விரைய சனியாக வரப்போகிறாருங்கன்னு சொல்லிட்டா போதும். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அந்த விரயத்தை நம்ம ஏற்படுத்தணும்னா நாம் என்ன பண்ணணும், பொருளாதாரத்தை எங்கேயா எடுத்துகிட்டு போய் சேமிப்போம், இல்லை எதுலையாவது முதலீடு பண்ணுவோம். தேவையில்லாத இடத்துல போய் நீங்கள் மாட்டிக்கிறது காரணமே இதுதான். உங்கள் கையிலே பத்திரமா வைங்க, ஒன்றுமே ஆகாதுங்க. எப்பயுமே உங்களிடம் இருக்கும் பொருளாதாரம் பத்திரமா இருந்தால் நீங்கள் பலுவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எதற்கும் பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கேயோ எடுத்துகிட்டு போய் பத்திரப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு, எதுலேயும் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுத்துறதா நினச்சிக்கிட்டு தவறான வழிகளிலும் உங்களுக்கு தகுதி இல்லாத வழிகளிலும் செஞ்சிடறீங்க. இதுதாங்க பெரிய இடத்துல, நிறைய இடத்துல பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்குது. கிரக நிலவரம் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாக்கட்டியாலும் சரி, நீங்கள் செயல்படும் விதத்தை மட்டும் சரியாக செயல்பட்டால் போதுங்க. நிறைய கும்பராசிக்காரர்கள் நல்லாவே இருக்காங்க, நிறைய கும்பராசிக்காரர்கள் படு பாதாளத்திலே இருக்காங்க. இது காரணம் என்னென்னா அவங்க செயல்பட்ட விதம்தான். எல்லாருக்கும் ஒன்றா தான் 7.5 வந்திருக்கும், எல்லாருக்கும் ஒன்றா தான் குரு பயிற்சி வரும், எல்லாருக்கும் ஒன்றா தான் ராகு கேது பயிற்சி மாற்றம், செவ்வாய் கிரகம் எல்லாருக்கும் அந்த கும்பராசிக்கு ஒன்றா தான் வரும். ஆனால் அவங்களுக்கு வேறு விதமாகவும் உங்களுக்கு வேறு விதமாகவும் இருக்கிறது காரணம் என்ன? செயல்பட்ட விதம். ரெண்டாவது, யார் எது சொன்னாலும் அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் நடந்தது. உங்களை பயமுறுத்திருப்பாங்க, இது வருது உனக்கு, நீ பிரச்சனையாக போகிற, நீ ஏதாவது மாற்றிக்கோன்னு வாங்க. உடனே நீங்கள் அதை ஏதாவது போய் செய்து மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. இன்னொன்று, பொறாமைப்படக்கூடியவர்கள் உங்கள் பக்கத்தில் இருந்திருப்பாங்க. உங்களோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க இருந்திருப்பாங்க. நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரியாமல் அவங்களோட ஆலோசனையை கேட்டு கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது சாதாரணமாக கிடையாது, உங்களை ஒரேடியாக படுக்க வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் என்றைக்கும் ஜெயிச்சுட்டு தான் நினைப்பாங்க. ஆனால் நிச்சயமாக கிடையாதுங்க. என்றைக்கு நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறீங்களோ அன்றைக்கி அவங்க தோற்று போய் தான் நிற்பாங்க. இப்போ வேணால் அவங்க ஜெயிச்சு தான் நினச்சிக்கிட்டு இருக்கட்டும், பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். ஆனால் உங்களுக்கான காலம் இப்போ வந்துருச்சு. எப்பயுமே கிரக நிலவரத்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை வருமானால் நிச்சயமாக கிடையாது. நீங்கள் செயல்படக்கூடிய விதமும் ஆலோசனை இல்லாத செய்த பிரச்சனையும் செய்த விஷயங்களும் தான். அதனால் இனி பக்குவமாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சிங்கன்னா சரியாக போயிடும். எந்த கிரகமும் எடுத்த உடனே எல்லாத்தையும் செஞ்சிடாது. நீங்கள் எப்படி செயல்படுறீங்கன்னு பார்க்கும். அந்த விதத்தை பார்த்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அதை வேலையை காமிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் தவறான வழியோ இல்லை உங்களுக்கு தகுதிக்கு மீறின செயல்களை செய்யும் பொழுது கிரகம் அது வேலையை காமிச்சு இன்னும் மேலும் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டுடும். மனதளவில் தைரியத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சில விஷயங்களால் நீங்கள் மனசை கஷ்டப்படுத்தி தான் இருக்கும். மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பீங்க, விரக்தியாக இருப்பீங்க, வெட்டேத்தியாக இருந்த மாதிரி இருக்கும். என்னத்தான் பண்ண போகிறோன்னு தெரியலையே, நம்ம இப்படியே இருக்கிறோமே, என்ன நடக்க போகுது தெரியலையே, நாளைக்கு அவன் பணம் கேட்பானே அப்படின்ற பயம் இருக்கும் பாருங்கள். அது அவ்வளோ பெரிய பயம். கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, கொடுத்துட்றன்னு சொல்ல முடியாது. இது ரெண்டுத்துலேயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சித்திரவதைக்கு சமந்தாங்க. இதெல்லாம் நீங்களாம் ஏற்படுத்திக்கிட்டது தான். எது ஒன்றும் வெளியே இருந்து பிரச்சனை கிடையாது. நாம் செய்யக்கூடிய வேலையால் வந்த வினைகளை தான் நம்ம அனுபவிச்சுட்ருக்குறோம். இதனால் போன ஜென்மத்தில் கர்மா பண்ணிட்டீங்க, இப்போ அதை அனுபவிக்கிறீங்கன்னா அதுவும் வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நாம் இப்போ பண்ணுற பிரச்சனையாலேயும் இப்போ படுத்தக்கூடிய விஷயத்தாலேயும் இப்போ செயல்படுத்தும் விதத்தாலேயும் தாங்க நம்ம நிறைய பிரச்சனையை மாற்றோம். கர்மா பலன் ஓரளவுக்கு லேசாக வேணால் இருக்கலாம், ஆனால் அதுக்காக முழுசாக இந்த அளவுக்கு கஷ்டம்லாம் படுத்தாதுங்க. ஏன்னா அந்த பிறவிலேயே நம்ம கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் வந்திருப்போம். தப்பு பண்ணியிருந்தால் அங்கே நிச்சயமாக அந்த தவறுக்கான தண்டனையை அந்த பிறவிலையும் அனுபவிச்சு தான் வந்திருப்போம். அதனால் இப்போ இந்த பிறவி கர்மா அது இதுன்றாங்க, அதுவும் கிடையாது. நாம் செயல்படும் விதம் சரியாக இல்லாத போது நாம் பிரச்சனையில் தான் மாட்ட செய்வோம். ஆலோசனை இல்லை, முன்னெச்சரிக்கை இல்லை,
தேவையில்லாமல் நிறைய இடத்துல நம்மளோட பொருளாதாரத்து மேலே பெரிய நம்பிக்கை இல்லை. நம்ம இந்த பொருளாதாரம் மட்டும் நமக்கு போதுன்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை. இதை பத்திரப்படுத்தி நான் இன்னும் பெரிய ஆளாக போகிறேன், இந்த முதல்ல ஒரு பங்குக்கு போட்டு 10 பங்கு எடுக்க போகிறேன்னு சொன்னதெல்லாம் உங்களோட அறியாமை. இருக்கிறத வச்சுட்டு யாரும் சந்தோஷப்பட நிறைய பேர் ரெடியாகவே இல்லைங்க. ஏதோ 1 2 செய்கிறன்ற மாதிரி இருக்கிறதையும் விட்டுறது. அப்புறம் கிரகம் சரியில்லை, நேரம் சரியில்லை, காலம் சரியில்லைன்னு இப்படியே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பார்த்து செயல்படுங்க. எல்லா காலமும் நல்ல காலமாக தாங்க இருக்குது. உங்களுக்கு இப்போ வரக்கூடிய காலங்கள் இன்னும் சிறப்பான காலமாக தான் இருக்குது. கும்பராசிக்கு சிறப்பான காலமாக இருக்குது. உங்களுக்கு ஆலோசனை மட்டும் சரியாக சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனையே உங்களுக்கு வந்திருக்காது. ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. யார் எது சொன்னாலும் கேட்பீங்க. அதை நீங்கள் ஆலோசனை பண்ணாததுனால வந்த பிரச்சனை. காரணம் சொன்னவங்க எல்லாம் உங்களுக்கு அகைன்ஸ்டான ஆள். நீங்கள் வீணாக போகணும், ஒன்றும் இல்லாமல் போகணும்னு நினச்சவங்களோட விளைவு தான் இப்படி வந்துட்டீங்க. இதுவும் கடந்து போகும், எல்லாம் அப்படியே இருந்துகிட்ருக்காது. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லவங்க பேச்சை கேளுங்க. முடிந்த வரைக்கும் நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க. யோசித்து செய்யுங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு நிறைய நல்லது நடக்குங்க. கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக இருக்கும். கும்பராசிக்கு நல்ல மனசுக்காரர்களுக்கு சொந்தக்காரங்க நீங்கள். நல்ல எண்ணங்களுடையவர்கள், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சவங்க. அதனால் நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. கும்பராசிக்கு குரு பகவான் சிறப்பான இடத்துல வர்றார். இதுக்கு மேலே என்ன வேணும்? குரு பலன் உங்களுக்கு நல்லா இருக்குது. பொருளாதார மாற்றம் ஏற்படும். தொழில் இல்லாதவர்கள் வேலையே எனக்கு இல்லை, இருந்த வேலையும் போயிடுச்சுன்னவங்களுக்கு நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்குங்க. இதுவரை வேலை பிடிக்காமல் செய்திருந்தாலும் சரி, இல்லை தகுதி இல்லாமல் செய்திருந்தாலும் சரி, இனி உங்களுக்கு பிடித்த வேலையும் உங்கள் தகுதிக்கான வேலையும் கிடைக்குங்க. நீங்கள் என்ன படிப்பு படிச்சிங்களோ அதற்கான தகுதி, நீங்கள் இவ்வளவு நாள் எவ்வளவு அனுபவம் இருக்கோ அதற்கான வேலை, சம்பளம் எல்லாம் கிடைக்குங்க. இனி மாற்றம் ஏற்படும், சம்பள உயர்வு ஏற்படும். முதல்ல பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். இதுவே பெரிய விஷயம் இல்லையா? ஒரு மாற்றம் தானே இதெல்லாம். மனசுக்கு ஒரு இதமானதாக இருக்கும். அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. இவ்வளோ நாளாக ஏதோ மந்தமாக இருக்க மாதிரி இருக்கும், படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாமல் இருந்த மாதிரி இருக்கும். இப்போ படிப்பு அவங்களுக்கு ஆர்வத்தோடு ஏற்படுத்திக்குவாங்க. நிறைய மாற்றம் ஏற்படுதுங்க. பகைகள்லாம் கொஞ்சம் மறைய ஆரம்பிக்குங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட பகைமை உணர்வோடு இருந்தவங்க கூட கொஞ்சம் அவங்க விட்டு விலகிடுவாங்க. இல்லைனா அமைதியாகி உங்ககிட்ட பேச வருவாங்க. பார்த்துக்கோங்க, ஜாக்கிரதையாக மட்டும் இருங்க. இனி எல்லாரையும் நம்பாதீங்க. தேவையில்லாதவர்களை நம்புவதை முதல்ல குறைச்சிக்கோங்க. நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். அதே போல் அடுத்ததாக உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுங்க. இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை, எனக்கு திருமணம் பாக்கியம் இல்லாமல் இருக்குது, வயதாகிட்டே இருக்கு, நான் என்ன பண்ண போகிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? எல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷம் தானே. இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டாச்சு. இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்குது. நீங்கள் பார்த்து மட்டும் நிதானமாக நடந்துக்கோங்க. செயல்பாட்டை சரியாக செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குதுங்க. அடுத்து சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. சூரிய பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரு. நல்லா உங்களுக்கு இருக்கக்கூடிய மாற்றத்திலே இது சிறப்பான மாற்றங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கான பேர் புகழ் இப்போ கிடைக்குங்க. செய்த வேலைக்கெல்லாம் நீங்கள் செஞ்ச வேலைக்கு யாரோ பலனை அடைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் செய்த வேலைக்கு உங்களுக்கு முழுசாக பலன் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்குங்க. உங்களுக்கான அங்கீகாரம் இந்த இடத்துல இவங்க செஞ்சாதான் அது சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைச்சிட்டாலே போதுங்க. இனி பெரிய மாற்றம் உங்களுக்கு இருக்குதுங்க. அதே போல் சூரியனால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப நிறைய மாற்றத்தை, அந்தஸ்தை உயரும், மரியாதை உயரும். ஏற்கனவே உங்களை பார்த்துட்டு திரும்பி பார்க்காம கூட போனவங்களாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் நிச்சயமாக உங்களை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு போவாங்க. அது ஏன்னே உங்களுக்கு புரியாது. காரணம் என்னென்னா, கால நிலவரம் மாறும் பொழுது உங்களோட செயல்பாடும் மாறும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கான மரியாதை கிடைக்கும். அப்போ அவங்க தன்னால் உங்ககிட்ட ஒரு வணக்கம் சொல்லிட்டு போகிறது அவங்க கொடுக்குற மரியாதை உங்களுக்கு அது கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். சந்திரன் பகையாக இருக்குதுங்க. சந்திரன் பகையாக இருக்கிறது கொஞ்சம் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துதுங்க. மனக்குழப்பம் ஏற்படும். தேவையில்லாத மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாகாதீங்க. இது வரைக்கும் நடக்காத பிரச்சனையாக புதுசாக நடக்க போகுது. அதையெல்லாம் ஏற்றுக்கோங்க, சரியாக போய்டுன்னு நினைங்க. எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டு எவ்வளோ சரி பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ எல்லாத்தையும் பொருளெல்லாம் கொடுத்துருக்குறீங்க, கடன் அடைச்சிருக்கிறீங்க, அப்படியெல்லாம் இருக்கும்ல வாழ்க்கையில். அதையும் இதையும் கடந்து போகுன்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் மனசளவில் நீங்கள் சஞ்சலப்பட மாட்டீங்க இல்லையா? மனக்கவலை ஏற்படும், ஒரு மாதிரி திருப்பி விரக்திக்கு போவீங்க, கஷ்டத்துக்கு போவீங்க. அதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. கண்ணை மூடி 2 நாள் கழித்து திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அது உங்கள் மனசில் அந்த ஒரு வடுவே இல்லாமல் போயிடும். எதுவாக இருந்தாலும் அந்த 2 நாள் ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த 2 நாளை கூட நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, அந்த பிரச்சனையாக எடுத்துக்காதீங்க. அந்த நிமிஷமே சரி பண்ணிடலாம் அப்படின்ற தைரியத்தை ஏற்படுத்திக்கோங்க.
இது சந்திரன் உங்களை ஒன்றும் பண்ணாது. அதுக்கு அதே போல் சந்திராஷ்டமம் வரும் தேதியில் மட்டும் அமைதி காத்துக்கோங்க. தேவையில்லாமல் வாக்குவாதம் எங்கேயும் பண்ணிடாதீங்க. பிரச்சனைக்கு போகாதீங்க. அன்றைய தினம் உங்களை தேடி வரும். நீங்கள் போக வேணாம், அதுவாக தேடி வரும். வந்தாலும் விலகிடுங்க. இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை, நாளைக்கு வாங்கன்னு கூட சொல்லி அனுப்புங்க, பார்த்துக்கலாம். அப்படியே வரலைனாலும் பரவாயில்ல. யாராலையும் உங்களுக்கு இனி பெரிய மாற்றம்லாம் கிடையாது. உங்களால் மட்டும்தான் உங்களுக்கு மாற்றமே வரப்போகுது. நீங்கள் வேணால் நிறைய பேருக்கு நல்லது செய்ய ரெடியாக இருக்கலாம். உங்களுக்கு யாரும் செய்யறதுக்கு ரெடியாக இல்லை. உங்களுக்கு கீழே விழுந்தாலும் தூக்கி விட ஆள் இல்லை. அதனால் யார் வந்தாலும் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிவிடுங்க. அந்த பிரச்சனையை அதோடு அனுப்பி விட்டுருங்க. சந்திராஷ்டமம் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அனாவசியமாக பேசாதீங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அன்றைய தினம் உங்களுக்கான தினத்தை சரியாக கொண்டுட்டு போயிடலாம். இல்லைனா அதுதான் மன உளைச்சல் ஆக்கும். அடுத்து செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க. உங்களுக்கு செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது கொஞ்சம் யோசிங்க. நல்லா சாப்பிடுங்க. ரத்தம் குறைய ஆரம்பிக்கும். அது செவ்வாய் கிரகம் ரொம்ப நாளைக்கு ஒரு ராசியில் இருக்காது. குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கும். அதனால் அந்த கொஞ்சம் குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் நல்லா சாப்பிடுங்க. அந்த கொஞ்ச நாளைக்கு மட்டும் இடம் வாங்குறது, இடம் விற்கிறது, அதை பற்றி பேசாமல் இருங்க. ஆலோசனைலாம் வரும். அப்போ தான் உங்களுக்கு தேடி வரும். இதை செய் அதை செய்யின்ட்டு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. ரத்த சொந்த உறவுகளிடம் அந்த டைம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சண்டை போட்டுக்காதீங்க. ஏன்னா ஏற்படுத்தி விட்டுருவார் செவ்வாய். அதான வேலை அவருக்கு. உடன் பிறந்தவர்களுடன் சின்ன வாக்குவாதமோ இல்லை மனக்கசப்போ ஏற்படுத்தி விட்டுருவார். அது காலத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அடுத்ததாக புதன் உங்களுக்கு சிறப்பாக இருக்காருங்க. புதன் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறார், அறிவை தூண்டி விடுறார். எது செய்தால் சரியாக இருக்கும், எது செய்யலாம், எது செய்யக்கூடாதுன்றத நமக்கு பக்குவப்படுத்துகிறார். புதன் நிறைய பக்குவத்தை நமக்கு ஏற்படுத்தி விட்டுருவார். இதனால் நாம் பக்குவமாக தான் இருப்போம். கவலைப்பட வேண்டியதில்லை. புதனால் நிறைய நன்மைகள் நடக்கும். பிரச்சனைகளெல்லாம் தள்ளி போடுவோம், கவலையெல்லாம் தள்ளி போடுவோம். ஏன்னா நமக்கு அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இவ்வளோ நாளாக மனசு தான் வேலை செஞ்சுருக்கும். இப்போ அறிவு வேலை செய்யும். அறிவு வேலை செய்தாலே நிறைய மாற்றங்க. நமக்கு தைரியத்தை ஏற்படுத்திடும். அறிவு நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். மனசு தான் எல்லாத்தையும் கவலைப்பட வைக்கிறது, கஷ்டப்பட வைக்கிறதெல்லாம் செய்யும். அறிவு சிந்தனை எல்லாம் தெளிவு கிடைக்கும். அப்போ செய்யக்கூடிய வேலை சிறப்பாக இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் புதன் உங்களுக்கு அருமையான இடத்துல இருக்கார். அதை பயன்படுத்தும் விதத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்தை நல்லாவே பயன்படுத்தலாம். நீங்கள் கொஞ்சம் சிரித்த முகத்தோடு இருந்தால் மட்டும் போதும். எப்பயும் கடுன்னு கோபமாக இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன். காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும் பொழுது நன்மை அதிகமாக ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் நட்பாக வராருங்க. சுக்கிரன் நட்பாக வருது. சுக்கிரன் திசை நல்லா இருக்குது. அப்போ பண வரவு ஏற்படுதுங்க. பணம் அதிகமாக உங்களுக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பொழுது அதை கையாளுறதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. பணம் வந்தால் போதும், எனக்கு வந்தால் மட்டும் போதுங்க, பணமே வர மாட்டேங்குது, நீங்கள் வேறு கையாளுறதுன்னா நிச்சயமாக வருங்க. வரும்பொழுது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா தான் பணம் வந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியும். எத்தனை முறை நீங்கள் இது வரைக்கும் அதை சரியாக பயன்படுத்தாமல் விட்டுருப்பீங்க. இதையும் செய்திடாதீங்க. அந்த மாதிரி இந்த முறையும் அந்த மாதிரி எந்த தவறும் நடக்காமல் அதை பத்திரப்படுத்துறதுக்கு பாருங்கள். உங்களுக்கானதாக அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு அது என்னோட பணம் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்துங்க. தான தர்மம் எடுத்து வழங்குறதோ இல்லை மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறதோ செய்தால் மறுபடியும் பிரச்சனை தான். உங்களை காப்பாற்றிக்கோங்க முதல்ல. அடுத்தது தான் தான தர்மம். தனக்கு மிஞ்சிய பிறகு எது வேணாலும் செய்யலாம். நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் கையில் எதுவும் இல்லாமல் வெளியே நிற்கிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் செய்யாதீங்க. குடும்பத்தில் பிரச்சனை வரும், உங்களை மதிக்க மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சுக்கிர பகவானால் உங்களுக்கு பண வரவு ஏற்படுது. முதல் போட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல இருந்து லாபம் வரும். தொழில் வளர்ச்சி அடையும். நல்லா இருப்பீங்க. வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் தாங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. இது வரைக்கும் வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க. பண வரவு இருந்தாலே போதுங்க. பாதி பிரச்சனை தன்னால் தீர்ந்துடும். மீதி பிரச்சனையை நாம் அப்படியே சும்மா அப்படியே ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அதுவும் சரியாயிடும். நல்ல பணம் இருக்கா அவங்களே அடங்கி போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த டைமும் ஜாக்கிரதையாக தான் இருந்தாகும். ஏதாவது தேவையில்லாமல் எதாவது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வாங்கிக்கிட்டு உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னும் அது கஷ்டம் உங்களுக்கு. ஏற்கனவே வலியோடு இருந்தவங்களுக்கு மேலும் மேலும் வலியாக போயிடும். அதனால் ஜாக்கிரதையாக மட்டும் இருங்க. பொருளாதாரம் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குதுங்க. சனி இப்போ 2ஆம் கட்ட நிலமைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிநாதனே சனி பகவான் தான். கும்பராசிக்கு ராசிநாதன் சனி பகவான். இப்போ எப்படி இருக்காருன்னா நல்லாவும் இருக்கார், நல்லாவும் இல்லை.
அப்படி போல் இருக்கார். என்னென்னா பொருளாதாரம்லாம் நல்லா இருக்கும், உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார். ஏற்கனவே இருக்குதுங்க எனக்கு பிரச்சனை அப்படின்னா அதில் சின்னதாக நீங்கள் கவனத்தை மட்டும் செலுத்துங்க. உடம்புல பிரச்சனை இருக்கா, மருத்துவரை உடனுக்குடன் பாருங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கவலைலாம் பட தேவையில்ல, பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. சின்னதாக ஒரு மாதிரி ஏதாவது சின்ன சின்னதாக இருக்கிறது உங்களுக்கு தேவையில்லாத மன அலைச்சல், மனக்குழப்பம் அதுதான் ஏற்படும். அதே போல் தேக ஆரோக்கியத்தை நீங்கள் எப்பயும் கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எந்த காலத்துலேயும் கும்பராசிக்காரர்கள் அவங்க உடம்பை பார்த்துக்கணும். அலட்சியப்படுத்திடுவாங்க. ஏதாவது ஒரு சின்னதாக சளி பிடிச்சிருக்கு, சளி தானே அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதை கரெக்டாக அதை செஞ்சிங்கன்னா அந்த 1 வாரம் 10 நாள் சரியாக போயிடும். அப்படியே விட்டிங்கன்னா மாதக்கணக்காக இருக்கும். அதனால் அலட்சியப்படுத்தாதீங்க. உங்கள் உடம்பு தான், நீங்கள் தான் பத்திரமா வச்சுக்கணும். அலட்சியம்லாம் இருக்கக்கூடாது. எதில் அலட்சியம் இருக்கணுமோ அதில் இருக்கலாம், எல்லாத்துலேயும் அலட்சியம் காட்டக்கூடாது. அது பொருளாதாரம், உடல் ரீதியாக நீங்கள் அலட்சியமே காட்டக்கூடாதுங்க. இது ரெண்டுத்தையும் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். மனக்குழப்பமாக இருக்குது, உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னாக்கா துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப சிறப்புங்க. துர்க்கை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதுவும் நீங்கள் எப்போ போனோன்னா திங்கக்கிழமையில் போகலாங்க. திங்கக்கிழமை ராகு காலம் 7:30-9 அந்த டைமில் நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லையா ஞாயிற்றுக்கிழமை 4:30-6 அதில் போயிட்டு வழிபாடு செய்யுங்க, ரொம்ப சிறப்பு. 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க, வேறு ஒன்றும் வேணாம். 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு மனக்குழப்பமாக இருக்குது, சஞ்சலமாக இருக்குது, உடம்பு சோர்வாக இருக்குது, உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கா மாதிரியே இருக்குது, நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வாங்களேன். அடுத்த நிமிஷம் நீங்களாக எழுவீங்க. உங்கள் மேலே ஏதோ பெரிய வெயிட்டாக இருந்ததெல்லாம் பாரெல்லாம் குறைஞ்சிரும். நிம்மதியாக இருப்பீங்க, கவலை இல்லாமல் இருப்பீங்க. ராகு கேது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க. இதனால் என்ன பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ராகு கேதுவால் பெரிய பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் மனோதைரியத்தை மட்டும் விடாமல் இருக்கணும். தைரியத்துக்கு சொந்தக்காரர் ராகு. கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தி தைரியத்தை குறைக்க நினைப்பார். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தைரியமாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் இன்னும் மேலும் ஆலோசனை பண்ணிக்கோங்க, தைரியமாக இருக்கணும்னு நினச்சிக்கோங்க. பகை உருவாக வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் கொஞ்சம் அதிகமாக ஆவாங்க. ஏன்னா பொருளாதாரம் அவங்களுக்கு வருது இல்லையா, பண வரவு ஏற்படும் பொழுதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா நல்லவங்க, நீங்கள் கொடுக்கலன்னா அவங்க பகையாளியாக தான் இருப்பாங்க. நீங்கள் இந்த வாட்டி கொடுக்காதீங்க, பகையாளியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது சரி பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப வம்பு தும்புக்கு போகாமல் அப்படியே இடையே நின்றுக்கோங்க. அவங்க பேசினா கூட என்னன்னு கண்டுக்காமல் விட்டுருங்க, சரியாக போயிடும். உங்களுக்கு இப்போ பொருளாதாரம் தாங்க ரொம்ப முக்கியம். தேக ஆரோக்கியமும் பொருளாதாரமும் கண்டிப்பாக கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால தான் நிறைய சந்திச்சிட்டிங்க கஷ்டத்தை, ரொம்ப கவலை அடைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மனோதைரியமும் மனோ ஆறுதலும் வேணுங்க. அதனால் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. அது யார் அவனாலும் இருந்தாலும் பரவாயில்லைங்க, கொடுத்த வரைக்கும் போதும். அது எப்போ கொடுக்கலான்னா நீங்கள் நல்லா சந்தோஷமாக ஆகுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மனசுலேருந்து எந்த வித கஷ்டமும் கவலையும் இல்லைன்ற இடத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு தேவையானது கிடைச்ச பிறகு மீதியை வேணால் கொடுங்க. உங்களதுலேருந்து எடுத்து கொடுக்காதீங்க, அது சரியே வராது. உங்கள் வாழ்க்கையை இன்னும் பாதிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இன்னும் கஷ்டப்படாதீங்க, வேண்டாம். அவங்களுக்கு வேறு வாய்ப்பை தேடிக்க சொல்லுங்கள். இவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பை தேடி இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வரீங்கல்ல, அதே போல் அவங்களும் வந்து தான் ஆகணும். உங்ககிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டே இருந்தால் அவங்க வந்துடுவாங்க. நீங்கள் என்ன ஆகிறது, உங்கள் நிலமை என்ன ஆகிறது அவங்க நினச்சி கூட பார்த்தவங்க கிடையாது. அதனால் ஓரளவுக்கு பகை ஏற்பட தான் செய்யும். நீங்கள் அதிகமாக பேசாதீங்க, வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. எப்பயும் வாக்குவாதம் செய்யாதீங்க, விட்டுடுங்க. ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அந்த இடத்த விட்டு நகர முயற்சி பண்ணுங்கள். காலப்போக்கில் எல்லாம் மாறிடும். நல்லது நடக்கக்கூடிய காலம் வந்துருச்சு, சிறப்பான காலமாக இருக்குது. சிந்திச்சு மட்டும் செயல்படுங்க, வெற்றி உங்களுக்கானதாக தாங்க இருக்குது. அந்த வெற்றியை நீங்கள் சந்தோஷமாக அடையணும்னா கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க, நிதானமாக செயல்படுங்க. இது மட்டும் இருந்தால் போதும். கும்பராசிக்காரர்களுக்கு கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக இருக்குதுங்க. வாழ்நாள் முழுக்க இனி சந்தோஷத்தை தான் அனுபவிக்க போகிறீங்க. எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்க போகுதுங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.